பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். வீட்டுக்குரியவர்கள், இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பது மிகவும் பெரிய சந்தோஷம். தூத்துக்குடி மாவட்டம் ஆசிரியத்தை மையமாய் கொண்டு இந்த விடுதலையின் ஊழியங்களை நாம் செய்து வருகிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊருக்கு நான் கடந்து சென்று ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆண்டுடைய ஊழியத்தை செய்து இறுதியில் அவருடைய விடுதலைக்காகவும் நாம் ஜெபித்து வருகிறோம். கணக்கற்ற ஜனங்கள் இதுவரைக்கும் இந்த ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நீங்களும் ஏன் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது? வருகிற சனிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன், இந்த பாலத்துக்கு கீழே வெடிவச்சாங் கோயில், அந்தோனியால் கோயில் போகிற வழியில் வாசல்லையா ஒய்எம்சே ஹால் இருக்குது. அதுக்குள்ளே நேராக வாங்க, லெஃப்ட் சைடில் ஒரு கூட்டம் நடக்கும், சத்தம் கேட்கும். அங்கே போயிடாதீங்க, அந்த கூட்டத்துக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. வலது பக்கமாக மேலே ஏறி வருவீர்கள் என்றால் அங்கே நான் காத்திருப்பேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்காகவும் அடியார் தனித்தனியாக ஜெபிப்பேன். நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் மிகச் சிறப்பான விருந்து கூட வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஊழியத்தின் சார்பாக வயதானவர்களை பராமரிக்க வேண்டும் எனப்பட்ட ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த முதியோர் இல்லம் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த முதியோர் இல்லத்தில் அநேக முதியோர்கள் இருந்து வராங்க. 3 வேளை அவர்களுக்காக தினந்தோறும் ஜெபங்கள் நடத்தப்படுகின்றன. நல்ல பாஸ்டர்ஸு, வரமிக்க ஊழியக்காரெலாம் வராங்க. நீங்களும் கூட அங்கே வந்து இருப்பீர்கள் என்றால் ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலையை உணரலாம். விதவிதமான உணவுகளை நாம் அவர்களுக்கு பரிமாறுகிறோம். காற்றோட்டமான வசதி, வாக்கிங் போகலாம், எல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் விரும்பினால் வந்து பங்கு பெறலாம். குறைந்த கட்டணத்தில் எல்லா வசதிகளையும் செஞ்சுருக்கோம். அங்கே தங்கியிருந்து பணிபுரிவதற்கு வாட்ச்மேன் மற்றும் சமையல் தெரிஞ்சவங்க நர்சஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. அபலை பெண்கள் இருப்பார்கள்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீடுகளிலே பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், நினைவு நாட்கள் வரும்பொழுது அங்கே இருப்பவர்களுக்கு நீங்கள் நல்ல உணவளிக்கலாம் என்பதையும் கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 10வது வசனம், என்னாகவும் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். என்னாகவும் 22:30. கழுதை பிழையாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவோ? இப்படி உமக்கு எப்பொழுதாயிலும் நான் செய்து உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அடி தாங்க முடியாமல் கழுதை கேட்குது, ஏன் நீர் தான் எனக்கு எஜமானு, நான் தான் உமக்கு கழுது. இத்தனை வருஷமாக எத்தனையோ இடத்துக்கு நான் கூப்பிட்டு போயிருக்கிறேன். என்னைக்காவது நான் இப்படி நான் விலகி போயிருக்கிறேன்னா, படுத்து கிடந்து நான் சுமக்க மாட்டேன்னு சொல்லி உமக்கு ஏதாவது நான் பிரச்சனை கொடுத்துருக்கேன்னா? இப்போ யோசித்து பார்த்து, பிழையாமல் இல்லையே, நீ ஒழுங்காக போகிற கழுதல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு புரியலையா? நான் ஒவ்வொரு நாளும் ஒழுங்காக போயிட்டு வந்துட்டு இருந்தேன், இன்றைக்கி இவ்வளோ மக்கள் பண்ணுறேன்னா ஏதோ காரணம் இருக்கே, உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குது. ஆனால் இல்லை என்று சொன்ன பிழையாமுக்கு யோசித்து சொல்ல முடிந்த பிழையாமுக்கு ஏன் அதை அப்படி செய்கிறது என்று புரியவில்லை. நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் சில நேரம் நேரடியாக பேசுகிறார். நம்ம மாதிரி கூட்டங்களுக்கு போகும்பொழுது ஊழியக்காரர்கள் இறுதியிலே உங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது திருக்கரசனமாக பேசுகின்றார். இந்த பைபிளை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வசனங்களின் மூலமாக பேசுகிறார். எங்கேயோ போகும்போது சர்ச்சில் பெல் அடித்து வசனம் சொல்லுது, அப்போவும் ஆண்டவர் அது மூலமாக உங்களோடு பேசுகிறார். இல்லை சொப்படத்தில் ஆண்டவர் வசனங்களின் மூலமாக, தரிசனங்களின் மூலமாக பேசலாம்.
சில நேரங்களிலே சில சம்பவங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மிடத்தில் பேசலாம். அதைத்தான் இந்த கழுதை இங்கே சுட்டித்து காண்பிக்கின்றது. நமக்கு வாழ்க்கையில் தோல்வியாகவே இருக்குன்னு வைங்களேன், எங்கே போனாலும் நமக்கு அடிதான் உழுது, அவமானம் தான் வருது, எங்கே போனாலும் சரி பிரச்சனையாக தான் வருதுன்னா ஏன் எனக்கு இப்படியாக தொடர்ந்து பிரச்சனையாகி வருகிறது? நான் எந்த இடத்துல தவறு செய்திருக்கிறேன் என்று நான் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வருகிறது என்றால் ஆண்டவர் என்னை நேசிக்கிற அளவிற்கு, இவ்வளவு வெற்றிகளை தருகிற அளவிற்கு நான் ஏதோ ஒரு காரியத்தில் நிச்சயமாக பிரியமானதை, ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்திருக்க வேண்டும். அது என்ன? நீங்கள் சிந்திச்சு பார்த்து அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இன்னும் அந்த நல்ல காரியத்தை செய்வீங்க. அப்போது ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை தருவார். சில நேரங்களில் அடிமேல் அடிவிடும் பொழுது நீங்கள் யோசித்து பார்த்து, இந்த காரியத்தில் நான் தவறி இருக்கிறேன், சர்ச்சைக்கு சரியாக போகல, ஊழியத்தை அற்பமாக நினச்சிட்டேன், ஆண்டவருடைய பணிகளை அற்பமாக நினச்சி உலகப்புறமான காரியங்களை பெருசாக நினச்சிட்டேன், இனி என் தவறை நான் சரி செய்து கொள்ளுவேன். ஒரு பக்கம் பிஸ்னஸ், ஒரு பக்கம் ஆண்டவர் ஊழியம் என்று நான் ஆண்டவருக்கும் உரிய மரியாதையை நான் அருளி செய்வேன் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த பூமியிலே வாழுகிற எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை சிந்தனை செய்து பார். எதற்காக உனக்கு பிரச்சனை? எதற்காக உனக்கு வியாதி? என் மகனை, எதற்காக உன் வாழ்க்கையில் இத்தனை இழப்புகள், இத்தனை அவமானங்கள்? நீ எந்த இடத்துல தவறி இருக்கிறாய்? ஏன் நான் உனக்கு எதிரியாக நான் மாற வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது? இதையெல்லாம் நீ சிந்தித்து பார் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறவராக இருக்கிறார். நம்ம உட்கார்ந்து யோசித்து பார்த்தாலே, கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்த்தாலே நம்ம பதிலை கண்டுபிடித்து விடலாம். சிந்தனை செய்து பாருங்கள், அதுதான் இந்த நாளில் தலைப்பு. சிந்தனை செய்து பாருங்கள், எதற்காக எனக்கு பிரச்சனை? இது மட்டும் ஒழுங்காக இருந்தது, ஏன் இப்போ ஒழுங்காக இல்லை? இவ்வளோ காலம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்களாம் இப்போ எனக்கு திடீர்னு எதிரியாக மாறிட்டாங்களே, என்ன இப்படி எதிர்பாராத நேரத்தில் ஒரு வியாதி எனக்கு வந்திருக்கிறதே, இது என்ன? அங்கே வியாதி வந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம், இங்கே வியாதின்னு வந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம், நம்ம வீட்டுக்கு அது வந்திருக்குதே, என்ன காரணம்? நம்ம வீட்டுக்குள்ள அந்த வியாதி வர்ற அளவிற்கு யாராவது தவறு பண்ணியிருக்காங்களா? யோபு பக்தன் தன் பிள்ளைகளுக்காகவும் பாவ நிவாரண பலியை செலுத்தினார். ஒரு வேளை என் பிள்ளைகள் வாயில கூட தவறி ஆண்டவர் தூசிச்சிருப்பாங்கன்னு சொல்லி அவரை சிந்தித்தார். அப்படி எதுவும் அவங்க செஞ்சதா பைபிளில் இல்லை, இவரே சிந்தித்து கொண்டார். நாமும் கூட நம்முடைய வாழ்விலே சிந்தனை செய்து பார்த்து, எது நிமித்தமாக இந்த பால் கடிப்பு வந்திருக்குது? எவனா கூட கப்பலில் இருந்தவங்க அந்த புயலை கண்டு எப்படியாவது கப்பலை காப்பாற்றின்னு பார்க்குறாங்க, முடியாதுன்னு தெரிஞ்சவனு சீட்டு போட்டு எது நிமித்தமாக, யார் நிமித்தமாக தத்தளிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நான் கண்டுபிடிப்போம் என்று சீட்டு போட்டார்கள். அந்த சீட்டு யோனா மீது விழுந்தது என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்விலும் கூட சில நேரங்களில் தத்தளிப்புகள் வருகிற பொழுது, புயல் காற்றுகள் வீசுகிற பொழுது, நெருக்கங்கள் வருகிற பொழுது, இழப்புகள் வருகிற பொழுது, உயிர் பயம் வருகிற பொழுது நாம் என்ன செய்வோம் என்று தடுமாறி திகைத்து நிற்கிற நேரத்தில் நமக்கு தத்தளிப்பு எது நிமித்தமாக ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிப்போம் என்று சிந்தனை செய்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு பையன் நல்லா பிரைட்டாக இருக்கிறான், ஒரு ஸ்கூலில் படிக்கிற பையன், ஸ்போர்ட்ஸில் நல்லா இருக்கிறா. சிந்தனை செய்து பார்ப்போம் என்றால் அது குடும்பத்தாரோட தாய் தகப்பன் ஊழியங்களை நேசிப்பவர்களாக, ஆதரிப்பவர்களாக, இல்லை ஊழியம் செய்பவங்களாக இருப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு அப்படி வருவது நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய வாழ்வில் எதை வேண்டுமென்றாலும் நாம் உட்கார்ந்து பார்த்து விட்டதன் பிறகு சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எதனால்? ஒய் நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது அநேக பிரச்சனைகளுக்குரிய காரணகர்த்தாவை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அதை சரியும் கூட செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக புது வாழ்வு பெறலாம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் இவ்வளவு காலம் உமக்கு கழுதையாக இருந்தேன், எத்தனையோ இடத்திற்குமே அழைத்து கொண்டு போனேன், ஒழுங்காக சென்று என்றைக்காவது நான் இப்படி கீழ்ப்படியை மறுத்திருக்கேனா, படுத்து கிடந்திருக்கேனா? சொல்லுமையா. இல்லைப்பா, நீ அப்படி ஒரு நாள் படுத்து கிடந்தது. அப்போ ஏன் இன்னைக்கு இப்படி பண்ணுறேன்? உங்களுக்கு புரியலையா? சொல்லாமல் அது சொல்லிட்டு. வாழ்விலே எப்பொழுதும் நமக்கு பிரச்சனைகள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது கிறிஸ்துவனுடைய பாதத்திற்கு ஓடி போய் முழங்கால் படிக்கணும். எதனாலப்பா? எதனால ராஜா? உன் காரில் ஒரு கீரல் விழுந்துட்டா, ஆண்டவர்கிட்ட ஓடி போங்க. ஆண்டவரை எவ்வளவோ நல்ல கார் நீங்கள் தான் தந்தீங்க, ஜோமணி தான் எட்டு வந்திருக்கு, இதையும் மீறி ஒரு கீரல் விழுந்துட்டேன், என்ன காரணம்? என்ன காரணம்? அப்படின்னா நான் இனி என்ன ஏதாவது லெசன் சொல்லிக் கொடுக்கீங்களா? நான் என்ன திருத்த வேண்டியதுக்கு இருக்காப்பா? ஆண்டவர்கிட்ட கேட்டால் நான் அவர் சொல்லிக் கொடுப்பேன்.
காரை சில வருஷங்களுக்கு முன்னால் புதுசாக வாங்கி ஒரு டீ கடையில் நின்று குடும்பமாக டீ குடிச்சிக்கிட்டுருக்கும். அப்போ ஒரு தகப்பன் 2 சின்ன பசங்க, எப்படியும் அவங்களுக்கு ஒரு 5 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அவங்கெல்லாம் குளிச்சுட்டு வரவங்க போகும்போது அந்த பையன் ஒரு கல்லை வச்சு இந்த காரில் ஆணியான்னு தெரில, அப்படியே ஒரு கோடு போட்டுகிட்டே போகிறான். புதுசாக வாங்கிட்டு வந்துருக்கிற கார், புதுசாக வாங்கியிருக்கிற காரில் கோடு போட்டால் அந்த ஓனருக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். நான் உடனே எனக்கு என்னடா பண்ணுற தம்பி அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன். அதோட பிரச்சனை முடிஞ்சிருந்தா பரவாயில்ல, உங்கள் அப்பா நீ எப்படி என் மகனை சத்தம் போடலாம், என்னங்க அவன் காரில் கோடு போட்டுட்ருக்க போகிறான்னா அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? உன் காருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டுனா கோடு விழுமா விடாதா? தகப்பே உடனே என்ன கேட்ட கேள்வி, உன் காருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டுனா கோடு விழுமா விடாதா? அதே மாதிரி நினச்சிக்க அப்படின்னு திட்டிகிட்டே இந்த மனுஷன் போனார். எனக்கு தலை சுற்றி விட்டது. இப்படி இந்த தகப்பன் கோடு போட்ட பையனை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக என்னையும் திட்டிகிட்டே கோடு போட்டதும் போதாதுன்னு சொல்லி திட்டிகிட்டே வர, கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டிகிட்டே போனேன். என் குடும்பத்தாரெலாம் என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. ஏன் ஐயா இவ்வளவு ஒரு துன்மார்க்குன்னு என்னை இப்படி கெட்ட வார்த்தையால் திட்டு போகிற அளவுக்கு இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி அந்த இரவு நான் ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதேன், கேட்டேன். அப்படி வாழ்க்கையில் இதுபோல சம்பவம் நடக்கும் பொழுது, ஒரு அவமானம் வரும்பொழுது இரவு நேரத்தில் நாம் ஆண்டவரண்டை ஓட வேண்டும். அப்பொழுது நாமும் ஆண்டவர் தனித்திருக்கிற அந்த நேரத்தில் அன்றைக்கு நடந்த சம்பவத்தை நாம் நினைவு கூர்ந்து, ஏசப்பா உமக்கு தெரியாதல்ல, உன்னை பின்ன தெரியாத ஒருவர் என்னை கெட்ட வார்த்தையில் திட்டி விட்டானே, எத்தனை பேர் வேடிக்கை பார்த்தாங்களே, நான் குற்றவாளியாய் நான் கருதப்பட்டு நின்ற இடத்துல கைகட்டி நின்றேனே, என்ன காரணம், எதற்காக இதை நீங்கள் அனுமதிச்சிங்க, ஏன் இதை அனுமதிச்சிங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் உதவி செய்வார். கேட்கும் பொழுது ஆண்டவர் நடத்துவார். சில வருஷங்களுக்கு முன்னால் நானும் என்ற ஆவிக்கிற தகப்பனும் ஒரு குடும்பத்தாருக்கு ஜெபம் பண்ண போயிருந்தோம். அப்போது அவங்க வீட்டில் நிறைய சகோதரிகள், அந்த மூத்த சகோதரிக்கு ஒரு பயங்கரமான ஆட்கொள்ளி வியாதி வந்து விட்டது. பிசாசு போராட்டம், போனோடனே பேய் பிடிச்சு ஆட்டம் போடுவாங்க. அவங்களுக்கு அந்த குடும்பத்தாருக்கு நம்ம மீது நிறைய நம்பிக்கை. அப்பொழுது ஒரு கேள்வி வந்தது, இந்த செய்வனை யார் வச்சுருப்பான்? இந்த ஆவிக்கிற தகப்பன் அதை நினச்சி ரொம்ப பாரப்பட்டு ஜெபம் பண்ணார். ரொம்ப பாரத்தோடு ஒரு ஜெபம் பண்ணார். விளைவாக ஒரு நாள் அவர் என்கிட்ட சொன்னார், மணி என்கிறவன் தான் இந்த செய்வினை வைத்திருக்கிறான், உமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் ஜெபிக்கும்பொழுது அவன் என்னத்தை சொன்னான், மணி நான் தான் செய்வினை வச்சுருக்கேன்னு சொன்னான். அதையே சிந்தித்து கொண்டிருந்த பொழுது செய்வினை யார் வைத்தார்கள், அந்த மந்திரவாதி நான் தான் செய்வினை வைத்தேன் என்று தரிசனத்தில் சொன்னான். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலம் அது. அதன் பிறகு அடியாருடைய ஊழியத்திலும் கூட அப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் கொடுத்தார். ஒரு காரியத்தை சிந்தனை செய்து, ஒரு ஆவிக்குரிய பிள்ளை, ஒரு ஜெபிக்கிற பிள்ளை ஒரு காரியத்தை குறித்து சிந்தனை செய்து ஆண்டவரிடத்தில் மன்றாடும் பொழுது, கர்த்தாவே எனக்கு இந்த ரகசியத்தை நீருக்கு நிச்சயமாய் சொல்லிக் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று இரவும் பகலும் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் அந்த காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக அதை வெளிப்படுத்துவார். பாருங்கள், என்னாகும் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார். வழியில் நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தார். உடனே ஆண்டவர் போதும் இவனுக்கு புத்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்தோன்னு பார்த்தா அங்கே உருவிய பட்டணத்தோடு தூதன் நிற்கிறார், ரெடியாக வச்சுக்கிட்டு. உடனே முகங்குப்புற போய் விழுந்தார், பணிந்து கொண்டார் என்று நான் வாசிக்கிறேன். அது வரைக்கும் பொறுத்து பார்த்த ஆண்டவர் இறுதியில் பிலேயாமுடைய கண்களை திறந்து விடுகிறார். பாரப்பா, எதனால உன் கழுதை இப்படி பண்ணிச்சுன்னு அவன் கேட்குது, உனக்கு சிந்திக்கிற அளவுக்கு புத்தி இல்லை, இப்போ பாரு இதனால தான் சொல்லி காமிக்கிறார். அங்கே தூதன் உருவிய பட்டயத்தோடு நின்றானா. உடனடியாக தன் தவறை உணர்ந்து பயபக்தியோடு கூட தூதன் வந்திருக்கிறாருன்னு சொல்லி அறிந்து காலில் போய் விழுந்து பணிந்து குனிந்து கொண்டான் இந்த பீலேயாம். ஃபைனலி காட் ஓப்பன்ட் தி ஐஸ். கடைசியில் காமிச்சிட்டார். அவன் தகுதியே அல்ல காமிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு கர்த்தருக்கு தூரமான மனுஷனாக அந்த இடத்துல இருந்தார். இது பின்னும் கர்த்தர் கிருபையாக இறங்கி இதான் பார்க்க பாரு. ஆண்டவர் சில நேரங்களில் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கண்களை திறக்காரு, ரகசியங்களை சொல்லி கொடுக்காரு. அதான் இப்போ நம்ம பார்த்தோம். சில நேரங்களில் நம்ம தகுதி இல்லாதவங்களாக இருந்தால் கூட கர்த்தர் இன்டைரக்டாக நமக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தும் நமக்கு புத்தியில் அது ஏறவே இல்லை, உரைக்கவே இல்லைன்னா
இறுதியில் கர்த்தர் நேரடியாகவே சொல்கிறார், அப்பா இதனால தான்ப்பா உனக்கு பிரச்சனை, இதனால தான் உனக்கு கஷ்டம், இதுதான் உனக்கு புள்ளி இருக்குது, இதில் தான் உனக்கு புள்ளி இருக்குது, இதனால தான் உனக்கு வேதனை. ஆண்டவர் தெளிவாக நம்ம இடத்துல அவர் இடைப்படுகிறவராக இருக்கிறார். நம்ம கண்களை அவர் திறக்கிறார். அப்போ நமக்கு புத்தி வருது, ஓ இதனால தானா. நேபுகாத்நேச்சாருக்கு புத்தி இல்லாமல் இருந்த பொழுது மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகி அவர் ஒரு பறவையை போல மாறி நகங்கள் வளர்ந்து முடிகள் அவருக்கு முளைத்து, அவருக்கு அந்த நகங்கள்லாம் முளைத்து பனியிலும் வெயிலும் ஒரு மிருகத்தை போல அவர் அலைந்து திரிந்து புல்லை தின்று வாழ்ந்தார். திடீர்னு ஆண்டவர் குறுக்கிட்டார், அவருக்கு புத்தியை கொடுக்குறார், புத்தி தெளியுது. அப்போ அவருக்கு மறுபடி ராஜ்யத்துக்கு வந்தாருன்னு நான் வாசிக்கிறோம். ஆண்டவர் திடீரென்று புத்தியை தெளிய செய்கிறார். திடீரென்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுடைய புத்தியை தெளிய செய்கிறார். அது வரைக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகள், அது வரைக்கும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிற பிள்ளைகள், அது வரைக்கும் படிப்பும் முக்கியத்துவத்தை அறியாமலே வாழ்கிற பிள்ளைங்க, அது வரைக்கும் மரியாதையை கொடுக்க தெரியாத பிள்ளைகள், திடீர்னு புத்தி வருது, உடனே அவங்க நல்ல பிள்ளையாக மாறுறாங்க. அப்பா அம்மா தெரியாமல் தப்பு செஞ்சுட்டு நீ ஒழுங்கா நல்ல பிள்ளையா இருப்பேன்னு சொல்கிறாங்க. அடம்பிடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கழுதுகளைப் போல அடம்பிடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள்லாம் திடீர்னு ஒரு நாள் வந்து, அப்பா அம்மா என் விருப்பப்படி வேண்டாம், உங்கள் விருப்பப்படி நீங்கள் செய்யுங்க, நான் மனப்பூர்வமாக என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி திடீர்னு புத்தி மாறி அவங்க பணிந்து கிடப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் கண்ணை திறந்துருவார். நீ நம்புற ஆள் எப்படிப்பட்ட மோசமான ஆள் பார்த்தியா, கண்ணை திறக்கிறார், காமிக்கிறார். அப்போ உடனே அவர்கள் அங்கே கண்கள் திறக்கப்பட்டவர்களாக உண்மை அறிந்தவர்களாக மனமாறி வராங்க. இதைத்தான் இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். தேவன் யாராக இருந்தாலும் சரி அவருடைய கண்களை திறக்க முடியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நம்ம பார்த்தோம், கழுதையுடைய வாயை திறந்தார், இப்போ கண்ணை திறக்கார். நிறைய பேர் தப்ப சரி நினச்சிக்கிட்டே அலைகிறாங்க இல்லையா. நம்ம பிள்ளைகள் வந்து தவறானவைகளை உண்மையானவைகள் என்று நினைத்தே வாழ்கிறாங்க இல்லையா. அவன் கண்ணை ஒரு நாள் ஆண்டு திறக்கிறார். திறந்த உடனே அவங்களுக்கு புத்தி வருது, உடனே வெளியே வந்துடுறாங்க. எத்தனையோ தாய்மார்கள் இன்றைக்கு ஃபோனில் அழைத்து, என் பிள்ளை என் வாலிப மகள் லவ் பண்ணுறாயா, சொன்னால் கேட்கவே மாட்டிக்காயா, அவன் அயோக்கிய பையா, எத்தனையோ பிள்ளை லவ் பண்ணி குடியை கெடுத்திருக்காயா, அவன் ஒரு போதக்கராக்கியா, வேலைக்கே போக மாட்டான், ஆனால் என் மகன் அவனை தான் லவ் பண்ணுறா, சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு கண்ணு குருடாகி இருக்குது. அதனால தான் அவங்க தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. பின்னால் போனால் அழிஞ்சு போயிடும்னு அவங்களுக்கு தெரியல. திடீரென்று ஆண்டவர் ஒரு நாளில் கண்ணை திறப்பார். அப்பொழுது அவர்கள் திடீரென்று விழித்து கொண்டு, ஐயோ நான் தவறான ஒரு மனிதரின் பின்பாக நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று உணர்வார்கள். உணர்வடைய வேண்டும் என்றால் கண்கள் திறக்கப்பட வேண்டும். பிலேயாமுக்கு கண்கள் திறக்கப்பட்ட பிறகுதான் காட்சியை கண்டு காலில் விழுந்தார். அது வரைக்கும் அவர் விழலை. So, when God opens your eyes, யார் வழிதப்பி போறாங்களோட கண்களை கத்து திறந்துட்டாருன்னா அவங்க வழிதப்ப மாட்டாங்க, சரியான இடத்துக்கு மறுபடியும் வந்துடுவாங்க. ஹெட்லைட் எரியலன்னா தான் ரோட்டை விட்டு வெளியே போயிருது வண்டி. ஹெட்லைட் ஒழுங்காக எரியுதுன்னா, நைட்டு எரியுதுன்னா, ஓ ரோடு இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒழுங்காக நாம் சென்று விடும். பிரித்துக்குரியவர்களை இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை உடையவர்களாக நாம் வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரித்துக்குரியவர்களை இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இதில் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பீலேயாமுடைய கண்ணு திறந்த உடனே அவரை வந்து ஃபாலிங் அட் த ஃபீட் ஆஃப் த ஏஞ்சல். உடனே அவருக்கு கோபம்லாம் போயிடுது, எரிச்சல்லாம் போயிடுது. ஆண்டவர் வந்திருக்கிறார் காலில் வந்து விழுந்து கொண்டார். அவர் தவறு செய்ய போய் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தான். ஆனால் ஆண்டவரை பார்த்த உடனே அவர் நல்வழிப்பட்டு சரியாக மனிதனை மாற்றிக்கொண்டு, என்னை மன்னிங்கப்பா, இஸ் இமிடியட்லி அப்பாலஜைசிங். தட் இஸ் சம்திங் வெரி மச் ஹாட்டனிங். அது ரொம்பவும் ஆச்சரியமாக நமக்கு இருக்குது. எப்படி இப்படிப்பட்ட ஒரு மன மாறுதல் வந்தது என்பது நமக்கு பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வருகிறது. பிரியத்துக்குரியவர்களே, எனவே நாமும் கூட இந்த அருமையான நாளிலே கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்கும்படியாக நம்முடைய தேவன் நம்மை அழைக்கின்றார், நம்முடைய கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கிற பொழுது எதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டுமோ அதை சரிப்படுத்தி கொள்வோம் என்றார். அது மிகவும் நல்லது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்தை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். என்னாகும் 22வது அதிகாரம் பாருங்கள், 34ஆம் வசனம். அப்பொழுது பீலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியில் நீர் எனக்கு எதிராக நிற்பதை அறியாதிருந்தேன், இப்பொழுதும் பார்வைக்கு தகாத காரியமாக இருக்கும் என்றால் திரும்பி போய்விடுகிறேன் என்றார். கர்த்தருடைய தூதனான ஒரு பீலேயாமை நோக்கி, நான் அந்த மனிதனோட கூட போ, நான் உன்னோடு சொல்லும் வார்த்தைகளை மாத்திரம் நீ சொல்ல கடவா என்றார். அப்பொழுது பீலேயாம் பாலாக்கின் பிரபுக்களோடு கூட போனான்.
உடனே பீலையாம் அப்பாலஜைஸ் பண்ணி, வேண்டாம் நான் வேணா திரும்பியே போயிடுறேன், எனக்கு இந்த பணம் எதுக்கு, உயிர் போயிடுச்சுன்னா பணம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் தன்னை திருத்திக் கொள்ள அவர் ஆயத்தமாக இருந்தார். ஆண்டவர்கிட்ட அவர் மனப்பூர்வமாக பேசினார். ஒரு பக்குவமான ஒரு மனிதன் என்ன செய்வோன்னு அதையெல்லாம் அவர் அங்கே செய்கின்றார். ஆனால் ஆண்டவர் சொல்லார், பரவாயில்ல நீ போப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ, நான் சொல்கிறது மாத்திரம் நீ சொல்லணும், நீ போனா போ. ஆண்டவர் விட்டு விடுகிறார், எவ்வளவுதான் போராட முடியும்னு சொல்லி விட்டு விடுகிறார். பிரியத்துக்குரியவர்களே, பக்குவம் அடைந்த மனிதர்களாக நினைப்பதை மாற்றிக்கொள்ள மனதுடையவர்களாக வாழ்வோம் என்றால் இந்த உலகத்தில் நாம் நிலவை கூட தொட்டு விடலாம். நம்ம ஒன்று தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒரு உணர்வு வருது, வேண்டாம் இது வேண்டாம் அது வேண்டாம் இது ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் நல்லாயிருக்கும். ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்ணும் போய் உட்காந்துருக்குறீங்க, இந்த ஹோட்டலில் பிரியாணி நல்லா இருக்குமா வைங்க, பிரியாணி முடிஞ்சு போச்சுங்க, பரோட்டா இருக்குது சாப்பிட்றீங்களா, சரி பரோட்டா வைங்க. அவர் உள்ளே போயிட்டு பரோட்டா இட்டு வரணும், வந்துட்டு பரோட்டா முடிஞ்சிட்டுங்க, தோசை தான் இருக்குது, சரி ஒரு ஸ்பெஷல் தோசை போட்டுவாங்க. உள்ளே போயிட்டு வந்துட்டு ஸ்பெஷல் தோசை முடிஞ்சு போச்சுங்க, இட்லி தான் இருக்குது. ஒவ்வொரு முறையும் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லும் பொழுது உங்களே மரணமே எப்படி இருக்குது. அப்படியா பிரியாணி இல்லையா, பரவாயில்ல. அப்படியா பரோட்டா இல்லையா, பரவாயில்ல. அப்படியா ஸ்பெஷல் தோசை கூட இல்லையா, இட்லி தான் இருக்கா, பரவாயில்ல கொண்டாங்க. நம்ம ஒன்று வேணும்னு நினச்சிட்டு போகிறோம், அது இல்லை உங்களுக்கு இது, சரி ஓகே, இல்லை உங்களுக்கு இது, சரி ஓகே, இல்லை அது. நம்முடைய மனது ஒன்றை நாடுகிறது, ஒன்று தான் இதுதான் எனக்கு என்று ஃபிக்ஸ் பண்ணி விடுகிறது. அப்பொழுது திடீரென்று இதுவல்ல அது என்று சொல்கிற பொழுது அதுக்கு ஏற்றபடி நம்மை மாற்றிக்கொள்ள நாம் உதவி செய்ய வேண்டும். when you go to Rome you should become a Roman. ஒரு புது இடத்துக்கு போகும்போது ஜனங்கள் எப்படி இருக்காங்களோ அவர்களுக்கு ஏற்றபடி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிற பொழுது பரவாயில்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பருப்பு குழம்பு வச்சாலும் சரி, மீன் குழம்பு வச்சாலும் சரி, சிக்கன் வச்சாலும் சரி, தயிர் சாதம் வச்சாலும் சரி, லெமன் ரைஸ் வச்சாலும் சரி, எதுனாலும் ஓகே, நான் ஏற்றுக்கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நான் இப்படித்தான் செய்வேன், நான் பிடித்த முயலுக்கு 3 கால் தான், நான் ஒரு முடிவெடுத்தால் மாற மாட்டேன் என்று சொல்லி நாம் தம்பம் அடிப்பது, மேன்மை பாராட்டுவது, ஒட்டடிப்பது, பெருமை பாராட்டுவது நல்லதல்ல. பொல்லாப்பில் நம்ம ஒரு காலம் மேன்மை பாராட்ட வேண்டாம், வைராக்கியம் பாராட்ட வேண்டாம். நம்முடைய மனதை நாம் உடனடியாக மாற்றிக்கொள்ளும். ஓகே பரவாயில்லை, இந்த பஸ்ஸில் தான் போவேன், இந்த ஊருக்கு தான் போவேன், இந்த படிப்பு தான் படிப்பேன், இவனைத்தான் திருமணம் செய்வேன் என்றிருப்பவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். திடீரென்று ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற பொழுது, நான் இதில் ரொம்ப ஆசைப்பட்டேன் இப்போ விரும்பினேன், ஆனால் நீங்கள் இதை சொல்கிறீங்க, நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நான் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கொள்வேன் என்று நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை இன்பகரமாக மாற்றிவிடும். கிறிஸ்துவண்டை நாம் வருகிற அன்றைக்கே நம்முடைய சுய வெறுப்புகள் எல்லாம் பலியிடப்படுகின்றன. சர்வாங்க தகன பலியாய் அவைகள் ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகின்றன. எனவே என் விருப்பம் அல்ல அப்பா, இனி விருப்பமே, என் சித்தம் அல்ல அப்பா, உம்முடைய சித்தமே என்று நான் சொல்லுவோம் என்றால் கர்த்தர் நலமா நடத்துவார். நல்ல ஆண்டவரை பாருங்க, நீ போனா போ, ஆனால் நான் சொல்றது மாத்திரம்தான் செய்யணும். ஒரு கட்டளையும் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டார், உடனே அவன் பின்னால் போனா என்று நாம் காண்கின்றோம். ஆண்டவர் மனிதர்களுடைய முடிவை ஒரு பொழுதும் தடுப்பவர் அல்ல. நல்லா தெரிஞ்சுங்க, ஆதாமி ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்ட பொழுது கர்த்தர் கையை பிடிச்சு தடுக்கலை, ஓகேன்னு சொல்லி விட்டுட்டார். நம்முடைய முடிவுகளை அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுறார். நம்ம தப்பான முடிவு எடுத்தால் கூட சில இடங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு, என் பையன் இதை வேணும்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அது பிறகு தண்டனைகள் கிடைக்கும் பொழுது தான் நம்ம ஐயோன்னு சொல்லி சத்தம் போடுறோம், தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பான்னு சொல்கிறோம். ஆனால் நம்முடைய முடிவுகளை தடுக்கும்படியாக அதிகமாக ஆண்டவர் போராடுகிறவர் அல்ல. அதே பாலாக்கு ராஜாவை நோக்கி தான், அதே பிரபுக்களோடு தான் அந்த பீலையம் போனார். அது பிறகு என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம வர்ற நாட்களிலே நம்ம சிந்திப்போம். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? என்னை கைவிடாதிருநாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே, உமது பல நீந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பே, உமது பல நீந்திடுமே, திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன்,
தேவ சமூகத்திலே. அப்பா, இந்த நாளில் கூட எங்களோடு பேசின அன்பிற்காக உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. பக்குவத்தை தாரும் ஐயா. எங் சித்தம் அல்ல, உம் சித்தம் நிறைவேற வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. இறைவா, கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். வாய்களை திறக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அதிகமாக காயப்பட்டு நிற்கிற பிள்ளைடைய காயங்களை நீ ஆற்றுவீரா. 4 பேர் நிற்கிற இடத்துல கூட முன்னால் வந்து நிற்க முடியல, எனக்கு வெட்கமாக இருக்கிறது, எனக்கு தயக்கமாக இருக்கிறது என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தையும் பலத்தையும் தாருங்கப்பா. என்ன வியாதியாக இருந்தாலும் என்ன, இப்பொழுதே அது நீங்கட்டும். இப்பொழுதே ஆண்டுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களுக்குள்ளே பிரவேசிக்கட்டும். இயேசுவின் இரத்தத்தினால புண்களை ஆண்டவரை பூசுகிறோம். இப்பொழுதே இந்த தோளினாலே அது மூடப்படுவதாக, கட்டிகள் மறைவதாக, பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற எல்லா பொல்லாத ஆவிகளும் இப்பொழுதே விலகி போவதாக. ஆண்டவரே, நீர் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். மருத்துவமனையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் வியாதி நீங்கி அவர் சுகமாக இருக்கணும். அவர்கள் நல்லா இருக்கணும் தாஜாக்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பிஸ்னஸ் இழந்து போன மக்கள், ஆண்டவரே, நான் பணமே இல்லையே, வருமானமே இல்லை, என்ன செய்வேன், எப்படி என் வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படும் என்று தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் அப்படியே செய்ய போகிற தேவனா, அதுக்காக நன்றி. ஆண்டவரே, வழி இல்லாத பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் வழியை உண்டாக்கித்தார். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைகளை தார். கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கவர்மெண்ட் ஜாபை தாருங்க. சொந்த வீடு இல்லாமல் தவிப்பவர்கள் சொந்த வீட்டை தாருங்க. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் என்ன சொல்லி ஜெபித்தாலும் உதவி செய்யும். முக்கியமாக கடன் பாரங்கள், வட்டி கடன்களிலிருந்து அவருக்கு விடுதலை தாருங்க. நாளை ஆசீர்வதித்து தாருங்க. ஏசப்பா, சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம். உலகம் முழுக்க அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. சமாதானமாய் மகிழ்ச்சியாய் பிள்ளைகள் வாழட்டும். கிருபையினாலே தாங்கிக் கொள்ளுங்க, இரக்கத்தினாலே தாங்கிக் கொள்ளுங்க. எங்கள் தாய்த்தினால இந்தியாவை தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. அனைத்து ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து பாஸ்டர்ஸையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியங்களையும் அடைக்கலான் குருவிய முதியோர் இல்லத்தையும் ஆண்டவருக்கு உதவி செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தூக்கி நிறுத்துவீராக. வருங்காலங்கள் இன்பமாக்கி தருவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை,
நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஹல்லேலூயா.